அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். தேவ கிருபையும் சமாதானம் அன்போடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. அன்பானவர்களே, நம் சூழ்நிலையை நாம் நன்கு அறிவோம். நம்முடைய சூழ்நிலை வேளையிலே ஆண்டவர் நம்மை கிருபையாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளையும் நம்மையும் ஆண்டவர் காத்துக் கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிப்போம். இன்றைக்கு நம்முடைய இந்த தேசத்துல 25,000க்கு மேற்பட்டவர்கள் இந்த நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் 1000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் அவர்கள் தங்களுடைய தொற்றிலிருந்து விடுதலையாகி இல்லங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். ஆகையினாலே அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சுகத்திற்காய் ஆண்டவரை துதிப்போம். ஆனாலும் துரதிருஷ்டவசமாக அநேக மரணத்தை எய்திருக்கிறார்கள். அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். கடவுள் நமக்கு கொடுக்கிற சமாதானத்தை அவளை இழந்து வாடுகிற குடும்பங்களுக்கு கொடுத்து பிள்ளைகளை தேற்றுவாராம். கடந்த நாட்களிலே ஒரு மருத்துவருக்கு ஏற்பட்டதான நிலைமையை குறித்து நாம் யாவரும் அறிவோம். தெய்வத்தை போல இருந்து, தெய்வத்திற்கு அடுத்தபடியா இருந்து உதவி செய்கிறவர்களுக்கு மக்கள் கொடுக்கிற மரியாதை என்னதென்று ஊடகங்களிலே நாம் பார்த்த பொழுது மனம் கலங்குகிறது. ஆனாலும் மனிதனே வச்சிருக்கிற இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாற்றி மனிதநேயத்தோடு நடந்து கொள்வோம். நிச்சயமாக நாம் இந்த நோய் நம்மை அணுகாது என்ற நம்பிக்கையோடு நிச்சயமாக காத்தோம். அது மாத்திரமல்ல, இதுவரைக்கும் நம்முடைய திருச்சபைகளின் வாயிலாக நாம் அநேகருக்கு உதவி செய்திருக்கிறோம். அநேகர் அதை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் நாம் அப்படிப்பட்ட உதவிகளுக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். ஏனென்று சொன்னால், இதுவரைக்கும் நாம் பெற்றுக்கொண்டது ஒரு பெரிய உதவியாக தெரியாது. ஆனால் இன்னும் இந்த 3ஆம் தேதி கடந்து, மே 3ஆம் தேதி கடந்து இன்னும் தொடருமையானால், இப்படிப்பட்ட இந்த ஊரடங்கு உத்தரவானது தொடருமையானால் நாம் அநேகர் பாதிக்கப்படுவோம் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகையினாலே இதுவரை செய்த உதவியை காட்டிலும் இன்னும் உதவி செய்ய முயற்சிகளை மேற்கொள்வோம். தயவு செய்து அருகில் இருப்பவர்களுக்கு நாம் உதவி செய்வோம். உற்றார்களுக்கு நாம் எதையாகவும் செய்யத்தக்கதாக நாம் இடைப்படுவோம். நிச்சயமாக கடவுளுடைய கிருபை நம்மோடு இருந்து அவருக்கு செய்கிற உதவியாக நிகழ்வார். ஆகையினாலே அன்பர்களே, வீட்டை விட்டு வெளியே வராதபடி இல்லங்களிலே தங்கி இருப்போம். இந்த வியாதியை விரட்டுகிற ஒரே ஆயுதம் நம்முடைய ஜெபமாக மாறட்டும். இல்லங்களிலே ஜெபமாக மாறட்டும். நிச்சயமாக ஆண்டவர் ஜெபத்திலே நிறைவான கிருபைகளை ஆண்டவர் தருவார். இப்பொழுது வேதத்திலிருந்து நாம் சில காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். குறிப்பாக உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு சந்தித்தவைகளையும் அவைகள் ஏற்பட்ட மாற்றங்களையும் குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னா, தேவன் எப்பொழுதெல்லாம் வேதத்திலே நாம் வாசிக்கிற பொழுது அவர் வெளிப்பட்டார் என்று சொல்கிறாரோ, அவர் வெளிப்பட்ட இடங்களிலெல்லாம் ஒரு பெரிய மாறுதல் உண்டாகிடும். அப்படி என்றால் அவர் வெளிப்பட்ட நாட்களிலேயும் சரி, அவர் வெளிப்பட்டு பேசின வார்த்தைகளிலும் சரி, தீர்க்கதரிசிகளை தன் உதவிகளாய் பயன்படுத்தியவர்களும் சரி, ஒரு பெரிய மாற்றங்களும் ஒரு பெரிய புரட்சியும் பெரிய ஒரு அந்த சமுதாயத்திலே ஒரு உருவாக்கப்பட்ட அநேக காரியங்களையும் நாம் காண முடியும். அதே போல இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக நடக்கிற சில காரியங்களை தான் நாம் பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த பின்பு, மகிமை அடைந்த பின்பு அவர் அப்படி இல்லத்திலே தங்கியிருக்கவில்லை, அல்லது வேறைக்கு அவர் சென்று தன்னை காத்துக் கொள்ளவில்லை. அவர் புறப்பட்டார். அவர் புறப்பட்டு சென்ற இடங்களெல்லாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டே இருந்தது. முதலாவதாக அவர் புறப்பட்டு சென்ற இடம் அந்த எம்மாவூருக்கு செல்லுகிற வழி. அவளோடு கூட பேசிக்கொண்டு செல்கிறார். பேசிக்கொண்டு செல்லுகிற பொழுது அங்கே இருக்கிறவர்களிடவே அவர் இரவிலே தங்குகிறார். போஜனம் பண்ணின பின்பு அவர் இன்னார் என்று அவர் தன்னை வெளிப்படுத்தின பொழுது அவர் அங்கிருந்து மறைந்து செல்கிறார். ஆனால் அங்கே இருப்பவருடைய இருதயத்திலே அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். நீங்கள் வாசிக்கிற பொழுது லூக்கா 24ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல, நம்முடைய இருதயங்கள் எல்லாம் கொழுந்து விட்டு எரிந்ததல்லவோ என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார். நம்முடைய இருதயத்திலே அவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் ஏதோ ஒன்றை உருவாக்கி கொண்டே இருந்தது என்று. ஆண்டவர் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும்படியாக ஒவ்வொருவரையும் அவர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். இங்கே இவர்களுக்கு இருதயத்திலே ஒரு பச்சை எரிதலை காணப்படுகிறது. இருதயத்திலே ஒரு தூண்டுதல், இருதயத்துக்குள்ளே அவர்களுக்குள் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுகிறது, இதுவரை இல்லாத மாற்றங்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கிற பொழுது, பூட்டிய வீட்டுக்குள் இயேசு செல்கிறார். பூட்டிய வீட்டுக்குள் சீடர்கள் தங்களை பூட்டிக் கொண்டு உள்ளே இருந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியே அல்ல, உள்ளே இருந்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளே இருக்கிறவர்கள் மத்தியிலே அவர் பிரசன்னமாகுகிறார். அவர்கள் காணும்படியாக நிற்கிற பொழுது எல்லாரும் அவருடைய காயத்தை பார்க்கிறார். அவர் காட்டுகிறார் தன் கையின் காயத்தையும் தன்னுடைய விழாவின் காயத்தையும் காட்டுகிறார். அவர்கள் கண்டு மெய்சிலித்து போகிறார்கள். ஆனால் அங்கே இல்லாத ஒருவன் வருகிறான், தோமா. அவன் வந்தவுடனே அவரை ஒரு விதமாய் பார்க்கிறான். இதுவரை பார்த்ததை விட இயேசு அவனுடைய உள்ளத்தை அறிந்தபடினாலே அவர் இப்பொழுது அவனோடு கூட பேசுகிறார். தோமாவே, நீ வா, உன் கையை விழாவிலே போட்டுப்பார் என்று சொன்ன உடனே அவனும் அஞ்சாதவராக அதை சோதித்து பார்த்தான். சோதித்தவன், என் தேவனே, என் கர்த்தரே என்று சொல்லி அவன் கீழே அவன்
அதை உண்மையென நம்பி, உண்மையாய் அதை நம்பி அவன் விசுவாசித்தவனாக அவன் கதறுகிறான், அலறுகிறான். மாற்றம் ஏற்படுகிறது. நம்பாத மனிதனாகிய தோமாவை நம்பும்படியாய் செய்தவர் அவனை நம்ப மட்டுமல்ல, நான் இதை எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்று அவனை புறப்படத்தக்கதான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அதே போல மூன்றாவதாக நாம் பார்க்கிற பொழுது அவர்களோடு கூட பேதுரும் அவனோடு கூட சில சீடர்களும் மீன்பிடிக்க சென்று விட்டான். மீன்பிடிக்க போனவர்களை தேடி அங்கே இவர் போகிற பொழுது மீன் இல்லாதவர்களாக அவர்கள் கடலிலே வலையை போட்டு தங்களை சோர்வுக்குள்ளாகி கொண்டாங்க. ரொம்ப டயர்டாய் போயிடுச்சு. ஆனாலும் அங்கே சோர்ந்து போனவர்களிடத்திலே போய் நீ வலப்புறத்திலே வலையை போடு என்று அவர்களை ஊக்கப்படுத்தி மீன்களை பிடிக்க செய்து அவர்களை சமைத்து பரிமாறுகிறார். அப்ப பரிமாறுகிற பொழுதுதான் அவரை இன்னார் என்று கர்த்தர் என்று அறிந்தபடினால ஒருவரும் பேசக்கூடாதபடிக்கு அப்படியே பிரமித்து நின்றிருந்தார்கள். அங்கதான் ஆரம்பிக்கிறார் பேதுருவிடத்துல, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா? இதுவரைக்கும் மீன் பிடித்துக் கொண்டிருந்தவனை இனி மீன் பிடிப்பதற்கல்ல, உன்னை மனிதர்களை பிடிப்பதற்கு நான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்று சொன்ன வாக்கை இன்று அவர் கேட்டு அவனுடைய கரங்களிலே ஒரு பெரிய பொறுப்பை ஒப்புக் கொடுக்கிறார். என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக, என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக என்ற பொறுப்பை ஒப்புக் கொடுக்கிறார். இதுவரை அத்தியாயம் முடிந்து போயிற்று என்று நினைத்தோம். இதுவரைக்கும் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு மாற்றங்கள் இராது என்று இருந்தோம். ஆனால் இப்பொழுது ஒவ்வொரு மாற்றங்களும் ஒவ்வொரு பெரிய அச்சாரத்தை எதிர்காலத்தை நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. அன்றைக்கு எம்மாவுடைய சென்ற மனிதர்கள் இருதயத்திலே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. அங்கே பூட்டிய வீட்டுக்குள்ளே இருந்த தோமா கதறிக்கொண்டு நிற்கிறான். இங்கே இருந்த சீடர்கள் அவருடைய போஜனம் உண்டவர்கள் ஏதோ ஒரு பெரிய மாற்றத்துக்குள் வந்தவர்களாக தங்களை மாற்றிக்கொண்டு தோமா அங்கேயே புறப்படுகிறான். அங்கேயே புறப்பட்டு செல்லுவதற்கு தேவ மகிமையை ஊரெல்லாம் சொல்வதற்கு ஆயத்தப்படுகிறார். அன்றைக்கு இவர்களை சந்தித்த ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் இல்லங்களை சந்திக்க வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் இல்லங்களை உன் இல்லங்களை சந்திக்க வந்திருக்கிறார். ஆகையினாலே சந்திக்க வந்திருக்கிற உன் இல்லத்திலே என்ன மாற்றம் ஏற்பட போகிறது? உண்மையாய் நீ முழங்கால் படியிட்டு அவருடைய உயிர்த்தெழுதின் மகிமையை நீ காண்பாயாக. உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய மகிமையை உன் இல்லத்துக்குள்ளே நீ வருந்தக்கதாக உன்னை நீ ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவாயானால் நிச்சயமாக சொல்லுகிறேன், உன் வீட்டுக்குள்ளும் ஒரு மாற்றம் ஏற்பட்டுக் கொள்ளும். உன் வீட்டுக்குள்ளும் தேவ மகிமையின் பிரசன்னத்தை உணர முடியும். உன் அர்ப்பணத்தின் உண்மையை உணர முடியும். அப்படி உணரும் பொழுது நிச்சயமாக உன்னை கொண்டு தேசத்திற்கும் உன் குடும்பத்திற்கும் இந்த பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகையினாலே என் ஜனமே, இன்றைக்கு உன் வாசல் கதவுல உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உன் கதவை தட்டி கொண்டு நிற்கிறார். நீ பதில் கொடு. ஆம் ஆண்டவரே, உள்ளே வாரும் என்று கொடு. ஒருவேளை அது யாருமே தெரியலங்க அப்படின்னு சொல்லி அவரை விரட்டி விடாத, அல்லது அவரை உள்ளே அழைத்து நீ அவரை பயன்படுத்திக் கொள்ள மறந்து விடாத. நீ அவரோடு கூட சாய்ந்திருக்க நீ பிரயாசப்படு. அவருடைய சமூகத்திலே நீ உட்கார்ந்திருக்க பிரயாசப்படு. வேலைகளை நீ அநியாயமாய் செய்து விடாத. உன்னை அர்ப்பணிக்கிற நாட்களாய் பயன்படுத்திக் கொள். இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் சொல்லுகிறாங்க, ஆலயம் பூட்டப்பட்ட சரித்திரம் இல்லாத காலம். ஆனால் 2020 என்பது ஆலயங்கள் பூட்டி கிடக்கிறது. பல விமர்சனங்களை வைக்கிறாங்க. பல காரியங்களை பல தேசத்தார், பல மனிதர்கள், பல சமயத்தவர்கள் என்று அநேகர் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. அநேக விதங்களிலே சொல்லப்பட்டாலும் நீயும் நானும் மற்றவர்கள் விமர்சனங்களை பார்த்துக் கொண்டு இருப்பதல்ல, உன்னை நீ விமர்சித்து பார். என்னை நான் விமர்சித்து பார்க்கிறேன். நான் யார், எப்படிப்பட்டவர்? ஆண்டவரே, நான் வேஷம் தரித்தவராய் இந்த ஆலயத்திலேயோ ஆண்டவரே மனிதர்கள் முன்பதாக நடித்திருப்பேன், ஆனால் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி உண்மையா அர்ப்பணித்திருப்பார். உன் உண்மையான அன்பை வெளிக்காட்டிப்பார். உன்னுடைய வேஷமான அன்பை அல்ல, நீ உன்னுடைய ஆதாயத்திற்கான காரியமாய் மனிதர்களை பயன்படுத்தாதபடி உன் தேவனிடத்தில் வைக்கப்பட்ட உண்மையை போல, உன் தேவன் உன் மீது வைத்திருக்கிற உண்மையை போல அவரிடத்தில். இப்ப இங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கொழுந்து விட்டு எரியுது என்று சொன்னானே, அவன் யாருன்னு தெரியாது, ஆனால் வழிபோக்கர்கள். ஆனால் அவரை கண்டு அவர் பேசிய வார்த்தைகளை கொழுந்து விட்டு எரிந்தது என்கிறார். கூட்டப்பட்ட வீட்டுக்குள் இருந்த சீடர்கள் இனி எங்களுக்கு எதுவும் நேர்ந்துவிடக் கூடாது என்று பயந்து கிடந்தவர்கள் தான். ஆனால் அவருடைய இல்லங்களுக்குள் சென்ற ஆண்டவர், அந்த வீட்டுக்குள்ளே சென்ற ஆண்டவர் இனி பயமில்லாதபடி இருக்கத்தக்கதாக சொன்ன முதல் வார்த்தை தான், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று அவர்களை தைரியப்படுத்துறது மட்டுமல்ல, இனி நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் உத்வேகம் அதிகமாயிருக்கிறது என்பதை மறக்காதபடி அவர்களை புறப்படப்படுகிறார் புதிய அத்தியாயத்திற்கு. மூன்றாவதாக அவரை சந்திக்கிற பொழுதும் சரி, தம் சீடர்களுக்கு உணவளிக்கும் பொழுதோ, தன் சீடரோடு கூட உறவாடுகிற பொழுதோ, அங்கே இருக்கிற ஒருவரை பார்த்து நேசிக்கிறாய் என்று எல்லாரும் கேட்கத்தக்கதாக தான் அந்த வார்த்தையை கேட்கிறார்கள். அவர்கள் வாய் திறந்து ஆமாண்டவரே என்றார். மற்றவர்கள் வாய் திறவாமலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். இன்றைக்கு உன் வீட்டுக்குள்ள வந்து உன்னிடத்தில் ஆண்டவர் உன் வாசற்படியில் நின்று கொண்டிருக்கிறார். நீ கதவை திறந்து கொடு. கதவை அல்ல, உன் இருதயத்தை திறந்து கொடு. ஆண்டவர் வீட்டிலே வாசம் செய்யட்டும். உன் சரீரமாகிய ஆலயத்திலே வாசம் செய்யட்டும். உன்னை உண்மையாய் அர்ப்பணி. இந்த வியாதி அல்ல, இந்த கொள்ளை நோய் அல்ல, எது வந்தாலும் உன்னை சேதப்படுத்தாது, எது வந்தாலும் உன்னை சேதப்படுத்தாது. கர்த்தருடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொள். கர்த்தருடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும். தைரியமாய் நீ ஆண்டவருடைய சமூகத்திலே காத்து உன் இல்லத்திலே மாற்றங்களை ஆண்டவர் கொண்டு வர ஆயத்தமாய் இருக்கிறார். உனக்குள் ஆண்டவர்
மாற்றங்களை கொண்டு வர ஆயத்தமாக முடிந்து போனதல்ல. உன் வாழ்க்கை முடிந்து போனதல்ல. உன் எண்ணங்கள் முடிந்து போனதல்ல. உன் வாழ்க்கையினுடைய அநேக காரியங்கள் சிக்கலும் பின்னலுமாய் இருக்கிறபடி நான் முடிந்து போனதல்ல. ஆண்டவர் ஒரு புதிய தோற்றத்தையும் மாற்றத்தையும் உனக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார். ஆயத்தப்படுவோமா? தேவ சமூகத்தில் முழங்காலில் நின்று தேவனிடத்தில் அர்ப்பணி உன்னை. உனக்குள் இருக்கிறதை ஆண்டவருக்கு கொடு. உனக்குள் இருக்கிறதை தேவ சமூகத்தில் ஒப்புவை. அவரிடத்தில் நீ பொய் பேசாத, பொய்யா நடிக்காத, உள்வேஷம் வெளிவேஷம் என்றெல்லாம் இராதபடிக்கு தேவ சமூகத்தில் ஒரே வேஷத்தோடு தேவனோடு தரித்திருப்போம். நிச்சயமாக ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து மாற்றங்களுக்குள்ளாக கொண்டு வருவார். உன்னை ஆசீர்வதிப்பார். அன்று ஏற்பட்ட மாற்றம் இன்று முன்னிலத்தில் ஏற்பட போகிறது விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே காத்திருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம் யாவர்களை மூடி ஜெபிப்போமா? எங்களால் ஆண்டவரே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டெடுத்த ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய சமூகத்திலே உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் நம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். என் ஆராதிக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் சந்தித்த இடங்களெல்லாம் மாற்றங்களையும் பெரிய புதிய உருவாக்கங்களையும் கொண்டு வந்த ஆண்டவர், இன்றைக்கு எங்கள் மத்தியிலே ஒரு புதிய உத்வேகத்தையும் புதிய மாற்றங்களையும் புதிய துவக்கத்தையும் ஆண்டவர் தரும்படியாக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இல்லங்களில் நீர் வந்த ஆண்டவரே, நிச்சயமாக எங்கள் இல்லங்கள் அழுகை இல்லங்களாய் அல்ல, வேதனை இல்லங்களாக அல்ல ஆண்டவரே. அது எங்கள் இல்லங்கள் சண்டைக்காரர்களின் இல்லமாய் இல்லாதபடி, அங்கே பிரச்சனைகள் குவிந்து கிடக்கிற இல்லமாய் இல்லாதபடி, எங்கள் இல்லங்களை சந்தோஷத்தில் இல்லமாய் ஒரு புதிய உத்வேகத்தில் புதிய துவக்கத்தில் இல்லங்களா எங்கள் இல்லங்கள் மாறட்டும் ஆண்டவர். குடும்பங்களுக்கு சமாதானம் வரட்டும் அல்லா. இந்த வேளையிலே ஆண்டவர் இந்த கொள்ளை வியாதியினால் அநேக நாங்கள் பாதிக்கப்பட்டு அநேக ஜனங்கள் ஆண்டவரை வீடுகளில் தங்கி கிடக்கிறார். எங்களுக்காக உதவி செய்கிற மருத்துவர்கள், அரசு ஊழியர்கள் அத்தனை பேரையும் ஆண்டவரை நாங்கள் நினைவு கூர்ந்து நமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரை எல்லாருக்கும் நீங்க உடனிருந்து அவளுக்கு நோய் தொற்றுகள் வராதபடி காட்டுங்கள். என் தேவன் காத்துக்கொள்ளும்படியாக இடத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே, அப்ப அரசாங்கத்தின் பல முனைகளில் பல இடங்களில் பணி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. எங்கள் பிரதம மந்திரிக்கும் எங்கள் முதலமைச்சர்களுக்கும் நல்ல ஞானத்தை கொடுங்க. எப்படி இந்த மக்களை ஆண்டவரே அவளுக்கு உணவும் உறைவிடமும் கொடுத்து பாதுகாப்பாக வியாதி பரவாதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஞானத்தை கொடுங்க. கொடுத்து இன்னும் எங்களை பாதுகாத்துக் கொள்ள நீங்கள் கிருபை செய்வீராக. இப்பொழுது அன்பின் சமூகத்துல ஆண்டவரே, இந்த கொரோனா வியாதினாலே மரித்து போன 2 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிற உலகம் முழுவதும் ஆண்டவரே 2 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் மரித்து போயிருக்கிறார். என் தேவன் குடும்பங்களை சமாதானத்தின் பாதையில் எடுத்துச் செல்லும்படியாக கொடுக்கும். இனி மரணம் சந்தியாதபடி ஆண்டவரே எங்களை காத்துக் கொள்வீராக. உங்களுடைய கரங்களில் 25 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்கள் ஆண்டவரை பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த கொரோனா வியாதியின் தாக்கம் பரவி கிடக்கிறது என்று கேள்விப்படுகிறோம். அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை நீ மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த வியாதி விடுதலைத்தான் அது பணி செய்கிற பிள்ளைகள் அநேகரை வெறுக்கிறார்கள். அவளுக்கு வியாதி வந்துருமோடி பயந்து சார் அப்படி ராதபடி ஆண்டவரை மற்றொரு உதவி செய்கிறவர்களும் எங்களை போல இருக்கிற ஜனங்களின் அன்பாய் நேசிக்கிறேன். தேவனுக்கு செய்கிறார். இப்பொழுது கரத்துல வீடுகளில் அடைந்து கிடக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிள்ளைகளுக்கு வசதி இருக்கலாம், ஆனால் இப்பொழுது வறுமை ஆண்டவரை இல்லாமல் எங்கள் இல்லங்களை ஆட்கொண்டே இருக்கிறதப்பா. கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளவு வந்துட்டு இருக்கு. ஏழைகளாக இருக்கிற ஜனங்கள் கூலி வேலைக்கு போறவங்களுக்கு வழி இல்லை, என்ன செய்வது என்று புரியவும் இல்லை. அரசாங்கம் கொடுக்கிற உதவியும் பத்தல. என் தேவன் பிள்ளைகளுக்கான இறங்கும்படியாய் செபிக்கிறப்பா, செபிக்கிறோம். பட்டினி மரணங்கள் வராதபடி காண்கிறோம். என் தேவன் பிள்ளைகளுக்கு கிருபை செய்கிறார். என் தேவன் பிள்ளைகளுக்கு உதவியாக பாதுகாத்துக் கொள்கிறார். ஆண்டவரே, உதவி செய்ய நினைக்கிற ஜனங்களை முழுமனதோடு ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவத்தை ஜனங்களுக்கு தாருங்கள் ஆண்டவரே. அவரை குறை சொல்லி மற்றவர்களுக்கு இன்னும் உதவி செய்யக்கூடாதபடி ஆண்டவரை குறை பேசுகிற ஜனங்களை மாற்றுங்கள். அதனை குற்றம் கண்டுபிடிக்கிற ஜனங்களை மாற்றுங்கள். ரட்சிப்பை கண்டுபிடித்திருக்கிறார். உதவி செய்வதற்கு எனக்கு கிடைக்கலாத பரவாயில்லை, இன்னொருத்தர் கிடைச்சிருக்கிற மன நிம்மதியடைய தேவன் கிருபை செய்கிறார். உதவி செய்ய அநேகர் முன் வந்தார். ஆண்டவரை உதவி செய்ய விடாதபடி தடுக்கிற எல்லா தடைகளை மாற்றுகிறார். உடைய கரங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். இந்த வேளையிலையும் உடைய சமூகங்களோடு கூட எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் மீறுதல்களை பாவங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேசம் ரட்சிக்கப்படட்டும், நாம் ரட்சிக்கப்படட்டும். என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். சின்ன சின்ன பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இலங்கையிலே மருத்துவமனைக்கு செல்ல முடியாத இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் சுகத்தை கட்டளையிடுகிறார். என் தேவனுடைய கிருபை பிள்ளை தாங்கிக் கொள்ளும். தொடர்ந்து கிருபை பிள்ளைகளை தான் இதை எங்களை பலப்படுத்தும், எங்களை ஆசீர்வதிக்கும். தேவ கிருபைகளை தான் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மளோடு இந்த சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். Oh
பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகலவான் மறவாதே. ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்மளோடு கூட இருப்பாராக. தேவ கிருபையும் சமாதானமும் நம்மை ஆட்கொள்வதாக. ஆமென், ஆமென்.